அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மணிகண்டன். நான் அன்னூர் பகுதியிலிருந்து. இன்னைக்கு வந்து நம்ம பப்பாளி செடி இது வந்து பார்த்தீங்கன்னா 90 நாட்கள் ஆகுதுங்க. இந்த 3 மாதம் செடியினுடைய வளர்ச்சி பார்த்துக்குங்க. நான் வந்து பொதுவாக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவு நான் கொடுக்குறேன். பப்பாளி செடியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இப்போதான் ஃப்ளவர் செடிக்கு எடுத்திருக்கு. பப்பாளி செடியை பொறுத்த வரைக்கும் இரிகேஷன் மெத்தேடுங்க, நீர் கட்டு முறை முடிந்த வரைக்கும் வந்து தண்ணி அதிகமாக நம்ம பாய்க்காமல் இருந்தாவே செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வரும். அதுக்கு இந்த ஃபீல்டு வந்து ஒரு உதாரணம். உங்களுக்கு நான் நிறைய ஃபார்மர்ஸ் எனக்கு யூடியூப் சேனலில் போடுறப்ப கேட்குறாங்க. பட் நான் முதல்ல சொல்கிறது வந்து நீர் மேலாண்மை மட்டும் சரியாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா செடி வந்து நல்லா வளர்ச்சியாக வரும். பட் எந்தெந்த பயிருக்கு நீர் வந்து அளவுகள் எவ்வளோ கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியங்க. நம்ம நிறைய பேர் பாருங்கள், நீர் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. பட் செடி வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குருத்து அடிச்சிடும். குருத்து வந்து மஞ்சள் அடிச்சிடும் அல்லது நோய் தாக்குதல் வரும். இப்போ இந்த ஃபீல்டுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நாங்கள் சொல்கிறபடி கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. நம்மளுடைய பயோஃபிட்டோட உயிர் உரங்கள் தான் பயன்படுத்திட்டு இருக்காரு. இந்த செடிக்கு வந்து நம்ம வேர் மருந்து வந்து 2 முறை கொடுத்துருக்கோம். வேருக்கு வந்து நெமட்டோடு இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் வேர் வளர்ச்சிக்காகவும் வேர் மருந்து கொடுத்துருக்கோம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. ஃப்ளவர் செட்டிங் எடுத்துகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், செடி நல்லா வளர்ச்சிங்க. 3 மாதம் ஆயிடுச்சுங்க. 3 மாதம் 90 நாட்களுக்கு மேலே, 3 மாதத்துக்கு மேலே ஒரு 5 நாள் அவ்வளோதான் வந்திருக்குங்க. இது நடவு டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி அந்த மாதிரி நடவு போட்டிருக்கு. நீங்கள் பாருங்கள், செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள். இது ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக நான் கொடுக்குறேங்க. மேலும் இது போல் தகவலை தெரிந்து கொள்ள எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. உங்களுக்கு உங்கள் பகுதிகளிலும் ஏதாவது நோய் தாக்குதல் ஏதாவது இருக்குது அல்லது செடியினுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கூட நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளலாம். பப்பாளி செடிக்கு நீர் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீர் முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக பாய்ச்சாமல் இருந்தீங்கன்னாவே போதும், செடி நல்லா வளர்ச்சி வருங்க. அனைவருக்கும் நன்றிங்க.